ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 55 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல பார்த்துறப்போ நம்ம ஹீரோவோட நிலைமைய மோசமாக இருக்கும். என்னாச்சுன்னு தெரியல. இந்த சைடு இன்னமும் அந்த ஏஞ்சல் பொண்ணு அவளோட ஹஸ்பண்டை நினச்சி கனவு காண்றா. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரியாவது. அவன் கூட நான் எப்போதான் ஹனிமூனுக்கு போகணும், இங்க இருந்தா இப்பயே நான் அவன் கூட போயிடுவோம் போல. நான் அந்த காட்சியை யோசிச்சு பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாவது. அப்படி இவ மனசுல எல்லாத்தையும் யோசிக்கிறான்னு நினைச்சு அப்படியே வெளியில எல்லாத்தையும் சொல்றா. அங்க இது அவங்க ரெண்டு பேருக்கும் கேக்குமா? அவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க, ஆமா நீ என்ன பேசுற? அதாவது உனக்கு ஹனிமூனோட மீனிங் தெரியுமா? எனக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். அதாவது ரெண்டு கப்பிள்ஸ் மேரேஜ் ஆனக்கு அப்புறம் பண்ற விஷயம் தான் அது. இன்னமும் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லவா? நைட்டு பெட்ல அப்படின்னு இவ சொல்ல வர, ஏய் நீ வேணாம், அப்படிலாம் ஒன்னும் சொல்ல வேணாம். வேணாமா, நீ டீட்டெயிலாலாம் சொல்ல வேணாம். அங்க லவ்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா லவ்க்கு இப்ப புதுசா ஒரு ஆப்போனன்ட் வந்திருக்கா. இப்போ டீமன் கிங் நம்ம காடஸ் ஆஃப் லைஃப் லூனா. இப்போ இந்த பொண்ணு வேற. நீ ஹனிமூனு மத்த விஷயத்தெல்லாம் யோசிக்கும் போதே தெரியுது. நீ மென்ஷன் பண்றது அந்த ஹீரோவை பத்தியா? நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. வேற யார நான் சொல்ல முடியும்? அவரை தான் நான் அப்படி சொல்றேன். இவன் அவரு ரொம்ப மூஞ்ச கூடரமா வச்சிருந்தாலும் இது வரைக்கும் நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கினேன். இது வழியா தான் அவர் எனக்கு லவ்வையே ஷோ பண்ணாரு. என்ன இவளோட மண்டையில அவன் அடிச்சனால இவளுக்கு ஆயிடுச்சா? இவ பாதி இன்டெலிஜென்ஸை இழந்துட்டாளா? இதுக்கு இவ இப்படிலாம் பண்ணிருக்கா அப்படின்னு நாங்க ஸ்லாத் சொல்றான். பிரதர், நான் இன்னமும் நிறைய விஷயத்த உன்கிட்ட கேட்கணும். என்ன சொல்லி தொலை. எனக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு பிறக்கிற அந்த குழந்தை அது எப்படி இருக்கும்? அது ஒரு ஹியூமனா இல்ல ஒரு ஏஞ்சலா இருக்குமா? அட நான் என்னெல்லாம் பேசின்னு இருக்கேன். இல்ல அது கண்டிப்பா ஆஃப் ஏஞ்சலா தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு பிறக்க போற அந்த குழந்தை அது டாட்டரா இருக்குமா இல்ல சன்னா இருக்குமா? இல்லனா ரெண்டு பேர் வரலாம். அப்படி டாட்டர் வந்தா கண்டிப்பா அது என்னமா தான் இருக்கும். செகண்டா சன்னு வந்தா கண்டிப்பா அந்த பிரேவ் வாரியர் அவனமா தான் இருக்கும். இப்படி இவ அவளோட கனவு உலகத்தை பத்தி அங்க சொல்ல ஸ்லாத் அப்படியே கீழே விழுறான். போதுமா, இதுக்கு மேல அந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. ஏன்னா உன்னோட விஷயத்தெல்லாம் கேட்கற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல. முக்கியமா அவன் கூட நீ இதெல்லாம் பண்ண போறியா? இந்த சைடு லவ்வுக்கும் இப்பதான் புரியுது என்னென்ன விஷயம் இதுக்கு மேல ஏற்பட போதும். ஆனா அதுக்குள்ளேயே ஸ்டார்லெட் கத்துறா. என்ன லவ், உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் வந்துட்டாங்க போல. நீ எதுக்கு இப்படி என்ன பயமுத்துற? ஸ்டார்லெட், நீ என்ன இங்க பண்ண இருக்க? அதுவா, நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது இருக்கட்டும், நீ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண இருக்க? இது ரொம்ப டேஞ்சரஸான இடம். அதுவா, நான் வரும்போது யூரஸ் பார்த்தேன். அங்க யூரஸும் அழுதுன்னு இருக்குமா? அதை பார்த்து லவ் ரொம்ப ஷாக் ஆகுறா. ஆமா யூரஸ், இது நீ தானே? எதுக்கு நீ இப்ப அழுவுற? அதே மாதிரி யூரஸ் எப்படி உன் கையில இருக்கு? அதுவா, எனக்கு தெரியல. நான் வர வழியில கார்னர்ல இவனை பார்த்தேன். ஓன்னு அழுதுன்னு தான். சரி, இவன் பாவமா இருக்கான் அப்படின்னு நான் சொல்லி கொண்டு வந்தேன். ஆமா யூரஸ், உனக்கு என்ன ஆச்சு? நான் என்ன யோசனா, இது வரைக்கும் நம்ம ஹீரோ கூட தான் இந்த அப்படின்னு யோசிச்சேன். நீ என்னன்னா இங்க தனியா அழுதுன்னு இருக்க? இதுவா, பீஸு விட்டான், என்ன போயிட்டான், அங்க போனா தனியா அப்படின்னு நம்ம யூரஸ் பாதி ஏதாவது விஷயத்த சொல்லுது. அங்க எதுவுமே நம்ம லவ்க்கு புரியல. நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஈஸ் அங்க சண்டைக்கு போனாருல, அதுக்கப்புறம் ஒரு ஹெவன்லி ரிலேயத்துக்கு இவனை விட்டு தனியா போயிட்டாங்களா. அதனாலதான் நம்ம யூரஸ் இங்கேயே மாட்டிக்கினா. அவனால அங்க பின்னாடியும் போக முடியல. அப்புறம் என்ன, உன்னாலதான் ஈகோஸோட மாற முடியும்ல. திரும்பவும் சோலா மாதிரி திரும்ப அங்கேயே போயிடலாம்ல. டெலிபோர்ட் ஆகி உன்னால அசால்ட்டா போகவும் முடியும். அதனால நீ அப்படி பண்ணு. இல்ல பிசிக்கல் பர்மிஷன் இல்ல அப்படின்னு இது பழையபடி அங்க விட்டு சொல்ல இப்பதான் ஸ்டார்லெட்டே சொல்றா. அதாவது இவன் என்ன சொல்ல வரானா, இவனால இப்போ பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கும் போது அங்க பழைய ஃபார்முக்கு இவனால மாற முடியாது. போலாமான்னா ஓனரோட பர்மிஷன் அது கண்டிப்பா தேவைப்படுமா. இப்போ ஓனரே இல்லாத போது பாவம் இவனால என்ன பண்ண முடியும்? ஆமா அதேதான், என்னால எதுவுமே பண்ண முடியல. ஓ, அப்பனா உனக்கும் கவலையா இருக்கு. யூரஸ், நீ கவலைப்படாத. எனக்கும் அதே மாதிரிதான் கவலையா இருக்கு. இந்த அளவு நம்ம நம்பலாம். அவனுக்கு எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாத. ஏன்னா அவன் சாதாரணமான ஆள் இல்ல. சீன்ல லூனாவும் வரும்போதே சொல்றான், ஹேய் நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ரொம்ப அமேசிங்கா இருப்பேன்னு. ஏன்னா அந்த மாதிரி அட்டாக்க வாங்கியும் இன்னமும் நீ உயிரோட இருக்க பாத்தியா? நீ அங்க இருக்கடா. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. ஏன்னா உன்னோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு. இப்போ மிஞ்சி இருக்கிறது வெறும் ஒரு தலையும் ஒரு துண்டு கையும் அந்த ஸ்டிக்கும் தான். எனக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, உன்னோட கைய உன்னால நகர்த்த முடியுது. ரொம்ப காமெடியா இருக்குப்பா. உன்ன மாதிரி ஒரு நோபை இப்படி பாக்குறதுக்கு. பழைய விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறா. அவ சொல்லிருப்பால, ஏய் நம்ம ரெண்டு பேருமே ஒரு பார்ட்டியா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்க முடியும். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஒன்னா. அதனால என்ன, நீ ஒத்துக்கிறியா? இந்த விஷயத்த அவ யோசிச்சு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா. ஏய் நீ என்ன யோசனை இருக்க? உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமா? ஒரு நோபு தாண்டா. உன்னால எதுவுமே பண்ண முடியாதா? நீ ஒரு பிரேவ் வாரியரா இருக்கணும். அதனால ஏன் எதுவுமே பண்ண முடியல? நீ மத்தவங்களுக்கு காட்ட வேணாவா நீ யாருன்னு? ஏன்னா
ஒரே வாரியரா இருக்கும்போது நீ கண்டிப்பா எல்லாரையுமே காப்பாத்தணும். அதே மாதிரிதான் என்னையும் நீ காப்பாத்தணும். உன்னால என்ன வேற எதுவுமே பண்ண முடியாதா? ஏதாச்சும் பண்ணு, காப்பாத்து. உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்னு லூனா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுங்கனே சொல்றான். அங்க திடீர்னு அந்த வெறும் ஒரு கை இருக்கும்ல, அது வந்து நம்ம ஹீரோட மண்டையிலே தாக்குது. அதனால என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மண்டை அது வந்து அப்படியே காணாம போயிடுது. இந்த இடத்துல திரும்பவும் ஹீலிங் ஃபேக்டர் அது வந்து எஃபெக்ட் ஆகுது. அதுவும் ஆக்டிவேட் ஆக அங்க துண்டு துண்டா அவனோட பாடி தெரியுது. அதுவும் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஒரு ஏலியன் மாதிரி ஆளு ரீஜெனரேட் ஆகுறான். பாக்குறதுக்கு என்னதான் ஒரு மாறி இருந்தாலும் இப்படியே நம்ம ஹீரோ பழையபடி அங்க ரீஜெனரேட் ஆயிடுறான். பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல உன்னால இப்படி எல்லாம் பண்ண முடியும்னு. நீ வந்து எப்படி அந்த ஹீலிங் ஃபேக்டரை திரும்ப ஆக்டிவேட் பண்ண? ஏன்னா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரோட பவர் முன்னாடி உன்னோட பவர் வந்து எதுவுமே இல்ல. உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்னையே தாக்குனது எதுக்குன்னா, ஏன் மேல அந்த அட்டாக்கோட எஃபெக்ட் வந்து இருந்தது. கண்டிப்பா நான் என்னையே தாக்கிக்கினா இந்த பவரோட எஃபெக்ட் வந்து போயிடும். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயர் மாதிரி தான். அதனால என்னால திரும்ப ரீஜெனரேட்டும் ஆக முடியும். பரவாயில்ல, நம்ம ஹீரோ பார்த்தா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. நான் அவனுக்கு சில டைம் மூளை இருக்குன்னு நம்மளுக்கு நிரூபிக்கிறான். ஆனா என்னால நம்ப முடியல. உன்னால எப்படி டேமேஜ் படி பார்த்தா நான் வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் எவ்வளவோ கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். ப்ரோக்ராமிங் மத்த விஷயம் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாலும் இது வந்து வரவே வராது. ஏய், நீ வந்து என்ன பேசுற? எனக்கு என்னமோ என்னை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். அதாவது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த மாதிரி டைம்ல நீ வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்க அப்படின்னு நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன அது வந்து நான் உனக்காக சொல்லணுமா? நீதான் கால்குலேட் பண்ணி டேமேஜ கணக்கிட்டாலும் கேமு ப்ரோக்ராமு இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் இங்க வந்ததுக்கு காரணம் இந்த கேமோட ஃபன்னை அனுபவிக்கணும், நான் விளையாடணும். அதுக்காக தான். ஸோ ஜஸ்ட் என்ஜாய் பண்ணலாம். உள்ள இருக்க விஷயத்தெல்லாம் எதுக்கு நம்ம நோண்டணும்? நீ என்ன சொல்ற? அங்க அதுக்கு அவளும் ஒத்துக்கிறா. நீ வந்து இப்பதான் நிரூபிக்கிற நீ உண்மையிலே ஒரு நோபுன்னு. என்ன பண்றது, நீ வந்து எப்பயுமே இப்படி தானே. நான் எப்போ நீ ஒரு விஷயத்துக்குள்ள வரையோ கண்டிப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். ஹீரோவும் சொல்றான், ஏதோ ஒண்ணு வந்து லைனையே கிராஸ் பண்ணிட்ட, வர எத்தலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் நீ சொல்ற. அப்ப நான் என்ன, நான் ஒரு ஹேக்கரா? எதுக்கு நீ அப்படி என்ன சொல்லலாம்? இல்லப்பா, உன்னை ஹேக்கர்னு சொல்ல முடியாது. நீ வந்து அதுக்கும் மேல நீ யாருதான் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இந்த ஸ்டாட்ஸை பாத்தியா, எல்லாமே 1,00,000 இருக்கு. அதே மாதிரி உன்கிட்ட இருக்கிற எபிலிட்டி, ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கு, சோல் ஆஃப் ஜெயிண்ட் இருக்கு, ஏகப்பட்ட எபிலிட்டி எல்லாமே இந்த கேமுக்கு ஒரு பேலன்ஸ் தர எபிலிட்டி தான். அது எல்லாமே உன்கிட்ட இருக்கு. அதுக்கும் மேல இது எல்லாத்துக்குமே மெயினான விஷயமா எது இருக்கு? உன்கிட்ட இருக்கிற அந்த டபுள் லைன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதுதான் ஒரு காரணமா இருக்கு. நீ இந்த உலகத்துல இருக்கிறதே ஒரு எரர் மாதிரி தான். வந்து என்கிட்ட கேட்கலாம் நான் வந்து தப்பா சொல்றேன்னு. நான் உண்மை வந்து அது இல்ல, உனக்கே உண்மை தெரியும். இல்ல நீ வந்து தப்பா தான் சொல்ற. ஏன்னா உனக்கு என் மேல வெறுப்பா இருக்கு. நான் நீயே யோசிச்சு பாரு, சிஇஓ அந்த கம்பெனி ஓனர் அவரே எதுவுமே சொல்லல. என்னோட கேரக்டர் மேல எந்த விதமான தப்பும் இல்லையா? அப்படியே அவன் மேல பறக்குறான். ஏய், நீ வந்து என்ன தப்பான விஷயத்துல அப்படியே உள்ள தள்ளான்னு பாத்தியோ? நான் வந்து அப்படி பண்றதுக்கு விட மாட்டேன். ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் அப்படியே லூனா மேல பட அந்த அட்டாக் அப்படியே பயங்கரமா வெடிக்குது. அதை அவன் பார்த்து நிற்பானா, பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது. நான் இதை எதிர்பார்க்கல, நீ வந்து உண்மையிலேயே ஆசம் தான். ஆனா என்ன ஒண்ணு, உன்னோட எமோஷனை அப்படியே நான் தூண்டி விட்டேன்னு நினைக்கிறேன் இப்படி பேசி. நான் இந்த அளவுக்கு ரொம்ப கோவமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஆனா நீ உண்மையை சொன்ன பத்தியா, அங்க இருக்க நீ எந்த விதமான ஹேக்கையும் யூஸ் பண்ணல. நான் அப்படி சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த மதர் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுதான். மதரா? யாருதான் அது? அப்புறம் தான் அவனுக்கு விஷயமே ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி காட் அவன் மீட் பண்ணிருப்பான்ல, அந்த இடத்துல மதர்ன்னு அவன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். என்னோட மதருக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அந்த காட் அவர் வந்து சொன்னாரு. ஓ, இப்பயாச்சும் உனக்கு தெரியுதா? மதர் அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, கிட்ட இருக்கிற அந்த விஷயம் அது வந்து பக்கா இந்த குரோனோ உலகத்துல. ஆனா நீ கவலைப்பட வேணாம், அதுக்காக அவங்க கிட்ட ஒரு வேக்சின் இருக்கு. பூம், இப்படி ஒரு வார்த்தைய சொல்ல அங்க திரும்ப அவனோட மண்டை காணாம போகுது. நான் ஒரு சில செகண்ட்ஸ்லயே அப்படியே அவன் ரீஜெனரேட்டும் பண்ணிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட பொருளை பார்த்து நீ பக்குன்னு சொல்ற? அப்படியே அவன் தாக்க போவானா, அந்த இடத்துல ஒரு லைட் வந்து பளபளப்பா அவன் மேல பார்த்து அதே லைட்டு தான். இதனால அவனோட ஹெச்பி அது பாதியா இறங்குது. நான் வந்து ஒரு கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காட் அவன் தானே. ஆமா, இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? உன்னால அங்க எதுவுமே எங்க முன்னாடி பண்ண முடியாது. அதனால பண்ண முடியும்னா ஒரே ஒரு விஷயத்தை தான், என்னோட காலை வந்து அதாவது என்னோட ஹீல்ஸை வந்து நீ நக்கலாம். அது வேணா உனக்கு ஈஸியா இருக்கும். அதை உன்னால கண்டிப்பா பண்ணவும் முடியும். ஓ அப்படியா? ஆனா நீ என்னோட கோவத்தை இன்னமும் ஏத்தி விட்ட. பின்னாடியும் அதே வயசு தான் கேக்குது. அதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியமாவரா. ஹேய், நீ வந்து எப்படி என் பின்னாடி வந்த? ஏன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டால கூட இந்த அளவுக்கு ரொம்ப வேகமா என் பின்னாடி வர முடியாது. என்னப்பா நீ ஸ்பீட் ஆஃப் லைட் நினைக்கிறியா? அது வந்து கிடையாது. ஏன்னா நான் இங்க இருக்கேன், இல்ல இங்க இருக்கேன், இல்ல இங்க இருக்கேன், இல்ல இங்க இருக்கேன், இங்க இருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட வாய்ஸ் கேக்குது. அங்க ஏகப்பட்ட ஜியோ இருக்காங்க. இத பாக்குற காடும் சரி, அங்க இருக்கிற லூனா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட மல்டி ஷேடோ க்ளோன் டெக்னிக்கை பயன்படுத்திருக்கான். அட சும்மா தான் சொன்னேன், அவனோட ஹபேக்கோட மிரரை பயன்படுத்திருக்கான். இதனால தான் அங்க 100க்கும் மேல, இல்ல அப்படி சொன்ன தப்பாயிடும், 1000க்கும் மேல ஹீரோ வந்து அங்க இருக்கான். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போது. என்னையே நீ வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணல.
உன்னை வச்சு செய்யறதுக்கு என்ன மாதிரியே ஏகப்பட்ட பல லட்சம் ஆளுங்க இருக்காங்க. ஹீரோ அப்படியே பிடிக்க அது அவளுக்கு சொர்க்க வாழ்க்கையா ஃபீல் ஆகுது. பிடிக்கிறது வேற இன்டென்ஷனா தான், ஆனா இவளுக்கு அது நல்லா இருக்கு. அவளுக்கு பாவம் தெரியல, ஏன்னா இப்பதான் ஹீரோ அவனோட ஆட்டத்தையே ஆரம்பிக்கிறான். ஒருத்தவங்களும் பயங்கரமா தாக்க போறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கேயே இந்த எபிசோட் முடியுது. மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.